மழை பெஞ்சதுக்கு கருவேப்பிலை நல்லாவே தளைஞ்சிருச்சு. இதை பார்த்த உடனேவே தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சேன். கருவேப்பிலை தொக்குக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இது கூட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் வரமிளகாயும் ஊற வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெல்லம், 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. நல்லா அழுத்தமாக எடுத்துக்கோங்க. கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ தொக்கு தாளிக்கலாங்க. அதுக்கு நம்ம நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் தொக்கு கெட்டு போகாது. தாளிக்கிறதுக்கு நீங்கள் எப்போதும் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு பொரிஞ்ச உடனே நீங்கள் அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் இப்போவே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். நீங்கள் 1 or 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கருவேப்பிலை நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடுங்க. 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆயிருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. இது வந்துட்டு ஒரு கருவேப்பிலை போட்டு தொக்கு செஞ்ச மாதிரியே இருக்காது. அந்த புளியெல்லாம் போட்டதுனால நல்லாயிருக்கும். இது கருவேப்பிலை டேஸ்ட் அவ்வளோவா வராது. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தொக்குக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும்.